போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தையின் வாயிலாக நான் இருக்கிறேன், ஏன் கலங்கம் அடைகிறாய், கவலைப்படுகிறாய், துன்பப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்மோடு இருக்கின்ற ஆண்டவரை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வின் அவரோடு பயணிக்க இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன இயல்புகள் இவற்றிற்காக நாம் மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மனவருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய மற்றும் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 மற்றும் 12 முடிய. இஸ்ரேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினுள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ, இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ, ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலே குகையில் இருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ, வேடன் தரையில் வலை விரிக்கு திருக்கும்போதே பறவை கண்ணியில் சிக்கிக்கொள்வதுண்டோ, ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ, நகரில் எக்காலம் ஊதப்படாமல்
மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களும் தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரவேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரவேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 5. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்து விடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோவும் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். இந்நெஞ்சமும் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில்
அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய பெயராலும் அன்னை மரியாளுடைய பெயராலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு இன்றைய வாசகத்தின் வாயிலாக நம்மோடு பேசுகிறார். ஏன் நம்பிக்கை குன்றியவராக இருக்கிறாய்? நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் இறைவனோடு பயணிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த இறைவனுடைய பயணத்தை, அந்த உடனிருப்பை நம்முடைய வாழ்வில் எப்படி நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு இவ்வாறு சொல்கின்றது போல, நம்பிக்கை கொண்டவர்களே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? நான் உங்களோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குழந்தை தாயோடு பயணிக்கின்றது. அந்த பயணம் எவ்வாறு இருக்கிறது என்றால், அந்த குழந்தையை வளர்த்து எடுக்கின்ற வரையிலும் அந்த பயணமானது ஒரு நல்ல ஒரு திருமணம் ஆகின்ற வரையிலும் இருக்கின்ற ஒரு பயணமாக அந்த தாயினுடைய தந்தையினுடைய அரவணைப்பிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் குழந்தை பிறந்தது முதல் அதை வளர்த்து ஒரு நிலைக்கு உயர்த்துகின்ற வரையிலும் தாயும் தந்தையினுடைய பொறுப்பாக ஒரு உடனிருப்பை, ஒரு பயணத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே தாய் தன்னுடைய குழந்தையை எவ்வாறு இறைவனுடைய வாழ்விலும் நம்பிக்கையிலும் வளர்ச்சியிலும் அவர் வளர்த்தெடுக்கிறார் என்றால், அந்த தாயானவர் அன்னை மரியாளோடு உடனிருந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவோடு உடனிருந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவர்களுடைய நம்பிக்கை தான் இந்த குழந்தைகளை இறைவனுடைய பயணத்தில், இறைவனுடைய வாழ்வில், இறைவனுடைய நம்பிக்கையில் பயணிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெற்றோர் நல்லவர்களாக இல்லை என்றால் குழந்தைகள் நிச்சயமாக நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். எனவே பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுதுதான் குழந்தைகளும் நல்லவர்களாக வாழ்வார்கள். எனவே இறைவனோடு இருக்கின்ற அந்த சீடர்கள் இறைவனிடத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை. எனவே அவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசுவே, நாங்கள் சாகப் போகிறோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவேதான் பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுக்கவில்லை என்றால் இந்த குழந்தைகளும் நல்லவர்களாக வாழ மாட்டார்கள். பெற்றோர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் இடத்திலே நீங்கள் உண்மையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழவில்லை என்றால் நீங்களும் கிறிஸ்துவோடு ஒரு நல்ல நம்பிக்கையாளர்களாக, விசுவாசிகளாக பயணிக்க முடியாது. எனவே நாம் இறைவனுடைய விசுவாசத்தில் இணைத்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் இறைவனோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லி நாம் ஒரு மன நிறைவு அடைய, மன மகிழ்ச்சி அடைய நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அன்னை மரியாளை தேடி வந்திருக்கிறோம். ஆரோக்கிய அன்னையை நாம் நாடி வந்திருக்கிறோம். எனவேதான் நம்முடைய வாழ்வில் வருகின்ற எல்லா நிலைகளிலிருந்தும் நாம் வெற்றி பெற வேண்டும், நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் அன்னையை தேடி நாம் வந்திருக்கிறோம். எனவே இறைவன் இந்த சீடர்களோடு பயணித்த போது அவர் எவ்வாறு அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தாரோ, மன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்விலும் இறைவன் மன தைரியத்தையும், மன அமைதியையும், மன மகிழ்ச்சியையும், மன விசுவாசத்தையும் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைய கால சூழ்நிலைகளில் பார்க்கிறோம், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு வாழ முடியவில்லை, பிள்ளைகள் பெற்றோர்களோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இறைவன் கொடுத்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்களாக, ஒரு பிள்ளைகளாக வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பையனுக்கு அம்மா நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொண்ணுக்கு அம்மா அப்பா நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க.
அப்போ அந்த கல்யாணம் ஒரு புனிதமிக்க ஒரு பயணம். அந்த புனிதமிக்க ஒரு பயணத்தில் வருகின்ற மருமகள் மாமனாரை ஏற்றுக்கொள்ள வாழ தயங்குகிறார்கள். மருமகனும் மாமியாரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். உடன் பிறந்த பிறப்புகள் வருவதற்கு, அவர்களோடு வாழ்வதற்கு தயங்குகிறார்கள். இவ்வாறாக இந்த பயணத்திலே நாம் இறைவனோடு பயணிக்கவில்லை, நாம் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் நாம் கடவுளோடு பயணிக்கின்ற பொழுதுதான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஏனென்றால் கடவுளோடு நாம் பயணிக்காத போது நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்காது. துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை, புலமலான வாழ்க்கை, வருத்தமுள்ள வாழ்க்கை, மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை, அன்பு இல்லாத வாழ்க்கை, உதவி செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை, இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். எனவேதான் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். அவர்கள் சீடர்களுக்கு அவர் படகிலே பயணிக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு ஏன் நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட நம்பிக்கை குன்றியவர்களாக வாழ்கின்ற பொழுதுதான் நாம் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நம்பிக்கையாளர்களாக வாழ்கிறோம். பயப்பட்டு கொண்டிருக்கிறோம், அச்சத்தோடு வாழ்கிறோம், வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கவலைகளோடு வாழ்கிறோம். இவைகளெல்லாம் எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது இறைவனோடு பயணிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, இறைவனோடு நாம் ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை, இறைவனோடு நாம் நம்மை அர்ப்பணிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. எனவேதான் இறைவன் மிக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே அந்த ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் நாம் இழந்து போகாமல் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ நாம் இறைவனுடைய வாழ்வில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும், இறைவனோடு நாம் பயணிக்க வேண்டும். இறைவன் இல்லாத போதுதான் வாழ்வில் பயம் என்ற ஒரு அச்சம் நம்மை தாக்குகிறது, நம்மை பயமுறுத்துகிறது, நம்மை வருத்தப்பட செய்கிறது, நம்மை நோகச் செய்கிறது. எனவே இறைவனோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் வருத்தப்பட மாட்டோம், வேதனைப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். எனவேதான் என்னை விட்டு நீங்கள் நீங்காதீர்கள், என்னை விட்டு போகாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு இன்றைய நாளிலே நமக்கு சொல்லுகிறார். எனவே நம்பிக்கை குன்றியவர்களாக அல்லாமல் நம்பிக்கையோடு வாழ இறைவன் நமக்கு பயணத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். எனவே தொடர்ந்து பயணிக்க நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகாமல் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இறைவனுடைய விசுவாசத்தில் நாம் ஊன்றியவர்களாக, வேரூன்றி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒரு ஆழமான விசுவாசத்தை நாம் கொடுப்போம். இறைவன் நம்மோடு என்று பயணிக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ்வில் வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் இன்பங்களும் மகிழ்ச்சிகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக நம்மையே அர்ப்பணித்து இறைவனுடைய விசுவாசத்தில் என்று வாழ்வோம். ஆமேன். இறந்து படும் ஏழையின் பலி உமக்கு ஆகுமோ? இன்றும் இணையில்லாத தேவனே இது தகுதியாகுமோ? கலைந்த வாழ்வும் கவலை நெஞ்சும் கருத்தில் வரிய செயலுமே நிறைந்த வாழ்விலே படும் துயரின் நிலையிலே உம்மை உணர்ந்து புகழ்கின்றோம், எம்மை உவந்து அழிக்கின்றோம். இனி என் வாழ்வில் இறைவன் அருளில் இனிமை காண துடிக்கின்றோம். இறந்து படும் ஏழையின் பலி உமக்கு ஆகுமோ? இன்றும் இணையில்லாத தேவனீது தகுதியாகுமோ?
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவளை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவாயாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழ் எமக்கு தேவையென்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது என்னும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பின் படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளாரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட பலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் இங்கு கூட ஜெபித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. மேல் உயிர்த்தெழும் இதை நோக்குள் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் நிலையற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பெறாமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை குன்றியவனாக அல்லாமல் நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்வை பயணிக்க கற்றுக் கொடுக்கிறார். வாழ்வில் வருகின்ற எல்லா விதமான சோதனைகளிலும், வருத்தங்களிலும், வேதனைகளிலும், கவலைகளிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வாழ்வை நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாழ்வை கொடுக்கிறார். என்னோடு இணைந்திருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். நாமும்
ஆண்டவரோடு இணைந்திருந்து ஒருவரை ஒருவர் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோம். ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை கற்றுக் கொடுப்போம். அதுதான் இவர் கொடுக்கின்ற செய்தியாக நமக்கு தருகிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதரு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நம்பிக்கையில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு